ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ஒவ்வொரு டீம்ஸும் எதை மாத்துறாங்களோ இல்லையோ கோச்சஸை மாத்திட்டு இருக்காங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் தமிழ் தலைவாசை தொடர்ந்து டபாண்டலி கேசியும் தங்களோட கோச்சை வெளியேற்றி இருக்காங்க. அதுக்கு பதிலாக புதுசா ஒரு கோச்சை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கோச் யாரு, என்னதான் நடந்திருக்கு தெரிஞ்சுக்கலாம். கூடவே நவீன்குமார் கோயத்தை பத்தின இன்ஜுரி அப்டேட் கேட்டுட்டு இருக்கீங்க, அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். Hello every friends, what a mid place. So friends, சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். மறக்காம அந்த லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போவோம். இது கண்டிப்பாக ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ இப்போ வந்து டீம்ஸ், அதாவது ப்ரோ கபடியில் இருக்கிற டீம்ஸ் எல்லாம் எதை மாற்றுறாங்களோ இல்லையோ கோச்சஸை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் தமிழ் தலைவாஸ் தான் அது பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சாங்க. ஆஷன் குமாரை வெளியே அனுப்பி அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். அதை பற்றி நம்ம 3 வீடியோஸ் போட்டாச்சு. அடுத்து யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதும் போட்டாச்சு. ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் அவங்கள தொடர்ந்து டபாண்டலி கேசியும் அவங்களோட கோச்சா இருந்த ரம்பீர் சிங் கோஹர் அப்படிங்கிற ஒரு கோச்சை வந்து இப்போதைக்கு வெளியே அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி தெரியல. மேபி ஒரு வந்ததுக்கு அப்புறமா டீம் கொஞ்சம் சொதப்பலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது கிடையவே கிடையாது. ஏன்னா நவீன் எக்ஸ்பிரஸ் போன அப்புறம் கூட ஆஷு மாலிக் தலைமையின் கீழ் ஒரு டீமை வச்சு யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு டீமை சூப்பராகவே வெளிநடத்தி பிளே ஆஃபுக்குள்ள என்ட்ரி ஆக வச்சிருந்தாரு. பட் அப்படி இருந்தும் இவர் வெளியே போக காரணம் என்னன்னா, இவர் கூட அசிஸ்டன்ட் கோச்சா ஒருத்தர் இருந்தாரு. அதாவது டபாண்டலி கேசிக்கு கோப்பையை வாங்கி கொடுத்த கேப்டன் ஜோகிந்தர் நர்வால் தான் அவரு. ஸோ மேக்சிமம் சீசன் 10ல ஜோகிந்தர் நர்வால் தான் டீமை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூமர் முன்னாடியே போயிருந்துச்சு. நானுமே வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். கோச்சை விட அசிஸ்டன்ட் கோச் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாரு, டீமில் நிறைய இன்வால்வ்மெண்ட்டும் காட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறத. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. எஸ், ரம்பீர் சிங் கோஹரை விட ஜோகிந்தர் நர்வாலோட பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் ஏ கோச்சா டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஸோ ரம்பீர் சிங் கோஹரை வெளியே எடுத்துட்டு ஜோகிந்தர் நர்வால் அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தவரை அப்படியே ஹெட் கோச்சா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இது. பட் அது இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. சீசன் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஸோ ரம்பீர் சிங் கோஹர் இப்போதைக்கு டபாண்டலி கேசியோட கோச் பதவியிலிருந்து விலகி இருக்காரு. இவருக்கு பெருசாக பாராட்டு விழா கூட நடத்தல. தேங்க்யூ போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அதற்கு பதிலாக ஜோகிந்தர் நர்வால் புது கோச்சா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பிகேஎல் சீசன் 11 ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஸோ இந்த மூவ்மெண்ட்ல நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா அதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் நவீன்குமார் கோயத்தோட இன்ஜுரி அப்டேட் பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. அதை பற்றியும் நான் அப்டேட் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறமும் நான் கொடுக்கலன்னா கண்டிப்பாக திட்டுவாங்கன்னு தெரியுது. ஸோ நவீன்குமார் கோயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சர்ஜரி நடந்துருந்துச்சு முட்டியில் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டு இருக்காரு. சீனியர் நேஷனல்ஸும் நவீன்குமார் கோயத்தால் ப்ளே பண்ண முடியல, காரணம் அந்த இன்ஜுரி. இப்போதைக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடுற அளவுக்கு ரெடியாக இருக்காருன்னு சொல்லலாம். டான்ஸ் ஆடினாரான்னு கேட்டிங்கன்னா ஆடி இருக்காரு. இப்போ தான் அவரோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே லைட்டாக டான்ஸ் அப்படிங்கிறத ஆடி இருந்தார். ஸோ இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி நவீன்குமார் கோயத் நடக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கு. பட் பிளே பண்ற அளவுக்கு, ஓடுற அளவுக்கு இன்னும் அவரோட நீ வந்து சரியாகல அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா ரிகவர் ஆயிடுவாரு. இன்னும் 2 or 3 மந்த்துக்குள்ள மேக்சிமம் அந்த ப்ரோ கபடி லீக் சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம ஆள் ரெடி ஆயிடுவாரு அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா சீக்கிரம் ரெடி ஆயிடுவாரு. அதற்கான அப்டேட்டும் நான் கொடுக்குறேன். அதற்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.